இன்னைக்கு என்ன நாள்? தளபதியுடைய நாள். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தலைவா. லவ் யூ தலைவா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே விஜய்னா. உங்களுக்கு ஒரு பெரிய போ. ஹாப்பியஸ்ட் 15th பர்த்டே தளபதி. என்றென்றும் இதய தளபதி. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன நாள்? தளபதியுடைய நாள். எஸ், தளபதி விஜய் அவர்களுடைய 50வது பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக கமலா தேட்டரில் வந்து துப்பாக்கி அண்ட் போக்கிரி 2 படத்தையுமே ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன துப்பாக்கியாக இருந்தாலும் சரி, 16 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன போக்கிரியாக இருந்தாலும் சரி, இன்னிமே தளபதி மீனாக அந்த ஒரு ஹைப்பும் அண்ட் அந்த ஒரு பாசமும் குறையலை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இங்கே வந்திருக்க ரசிகர்கள், தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அது வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் தளபதி விஜய் அவர்களோட துப்பாக்கி படமும் போக்கிரி படத்தையும் பார்த்துட்டு வந்து ரசிகர்கள்கிட்ட படம் எப்படி இருந்துச்சு, எந்தெந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனல் சார்பாக நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என்றும் எங்களோட இளைய தளபதி, எங்கள் நெஞ்சில் கூடியிருக்கும் இளைய தளபதிக்கு நல்வாழ்த்துக்கள். எப்படி இருந்துச்சு? சொல்ல வேணாம், ஒரு குரலை பாருங்க, ஒரு எப்படி இருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறம் செலிப்ரேஷன்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாரு. ஹைப் இன்னும் முடியல, பாட்டு சமனா ஃபன். பட் இப்போ துப்பாக்கி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறீங்களா? ஃபேன் ஷோன் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு 2 பேருக்குமே. ஓகே, நல்லா இருந்துச்சு ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் செம ஒர்த். ஓகே, இன்னைக்கு தளபதியோட 50வது பர்த்டே. ஸோ நம்ம சேனலுக்கு சார்பா தளபதிக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஹாப்பி பர்த்டே தளபதி. பிரதர், கோட்டோட கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆயிருச்சுல, பாத்தீங்களா? அது பார்த்தோம், அதுவும் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஸோ இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு கோட்ல, ஏன்னா மாசா இருக்க போகுது, ஆ அது மட்டும் தெரியுது, மாசா இருக்க போகுது. ஏன்னா 2 விஜய் அதுல காட்டியிருந்தாங்க. ஆமா, 2 டபுள் ஆக்டிங் வேற. தளபதி சும்மாவே வேற மாதிரி நடிப்பாரு, டபுள் ஆக்டிங் வேற. அதுக்கும் இந்த தியேட்டர் தான் வருவோம். வைப் வெயிட்டிங். எப்பவுமே தளபதி படம் தான் சொல்ல தேவையில்ல. இன்னைக்கு வேற தளபதி பர்த்டே இன்னைக்கு இது பண்ணனால கமலால மேஷப்லாம் போட்டு மாஸ் காமிச்சிட்டாங்க. ஓகே, அது பிறகு போக்கிரி பொங்கல் பாட்டும் துப்பாக்கிலையும் போட்டாங்க. 2012 அந்த படம் நினைக்கிறேன். இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் சொல்லணும்னா. அந்த காலத்தில் நம்ம கோட் சூட் போட்டு தளபதியோடைய அந்த கெட்டப் ஆகட்டும், ப்ளஸ் ஆர்மி பேக்ரவுண்டில் ஒரு ஸ்டோரி ஆகட்டும், எல்லாமே அந்த காலத்துக்கு புதுசாக இருக்கும்னு பார்த்தா இப்போ பார்க்கும்போது கூட நமக்கு புதுசாக இருந்தது. ஆலிஸ் டேரோட பாட்டு ப்ளஸ் பிஜிஎம் ரெண்டுமே பயங்கரமாக இருந்தது. படத்துக்கு பயங்கரமான எலிவேட் ஆச்சு. ஓகே, கோட் படத்தோட அந்த கிளிம்ஸ் வீடியோ ஒன்று வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா, பாத்தீங்களா? பார்த்தாச்சு. எப்படி இருந்துச்சு? அதான் கண்டிப்பாக. ஆனால் இது இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு லியோ மற்ற படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருந்தது தான் நான் நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பீக்கில் போகிற அளவுக்கான ஒரு கிளிம்ஸாக இருந்துச்சு. டிஏஜிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் படம் பார்க்குற மாதிரி கிளிம்ஸ் இருந்துச்சு. கட்ஸ் கடைசி அந்த 5 செகண்ட்ஸ் பேங்கராக இருந்தது. ஓகே, தளபதி வந்து இப்போ அடுத்து இன்னொரு படம் தான் பண்ண போறாரு, அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் போக போறான்னு சொல்றீங்களே. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஆக்டர் ஹீரோ தளபதி வந்து நீங்க மிஸ் பண்ண போறீங்க? கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். நேற்று நைட்டு கூட உட்காந்து அந்த பழைய மேஷப்ஸ் எடிட்ஸ்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அழுது தான் இருந்தேன். கண்டிப்பாக அவர் வந்துட்டு என்னதான் ஹீரோவும் மிஸ் பண்ணாலும் சர்வீஸ் பண்ண மக்களுக்கு நல்லது பண்ண வராது. ஸோ அதை வரவேற்கலாம், பார்ப்போம். இன்னைக்கு தளபதியோட 50th பர்த்டே. ஸோ ஒரு விஷ் பண்ணிட்டீங்கன்னா. ஹாப்பி பர்த்டே தலைவா. எங்கள் சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் எங்களை என்டர்டெயின் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் வந்து எனக்கு துப்பாக்கி வந்து இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ். ஏன்னா நான் வந்து ஒரு விஜய் ஃபேன் ஆனது வந்து இந்த படத்தில் துப்பாக்கிலேருந்து தான். அண்ட் நாங்கள் இருக்கிற கசின்ஸ். ஸோ எங்களுக்கு வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து பயங்கரமான ஃபேன். ஸோ நான் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களும் ஃபேன் ஆகிட்டாங்க. என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாரும் ஃபேன். அதுவும் இந்த படத்தை நாங்கள் தீபாவளி அப்போ வந்து சேர்ந்து ஊரில் பார்த்தோம். ஸோ வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு விமிடான மெமரி துப்பாக்கி. ஸோ அது வந்து இவங்களோட என் கசின் சிஸ்டர்ஸோட நாங்கள் எல்லாருமே வந்து திரும்ப அதை வந்து இங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீனில் இவ்வளோ வருஷம் கழித்து பார்த்து அதே வைப்ஸ், அதை விட இன்னும் பெட்டரான வைப்ஸை திரும்ப கோ த்ரூ பண்ணுறது எனக்கு பர்சனலி எங்கள் எல்லாருக்குமே வாஸ் வெரி ஹியூஜ் மூமெண்ட். ஓகே, இன்னைக்கு வந்து கோட்டோட கிளிம்ஸ் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு, பாத்தீங்களா? நான் பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா நான் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த மூவில. பிகாஸ் கோட் மீது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா இருந்துச்சு கம்பேரிங் டு லியோ. சோ அது இந்த கிளிம்ஸ் வீடியோ எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு? கிளிம்ஸ் வந்து லைக் எனக்கு வந்து ஓவராலா அந்த படம் மேல கொஞ்சம் கம்மியா தான் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் டெஃபினெட்லி அந்த கிளிம்ஸ் வீடியோ பார்த்து கொஞ்சம் ஐ வில் சே தட் இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட் அண்ட் ஐ ஹோப் தட் இட் சோ நீங்க எல்லாமே விஜய் ஃபேன்ஸ் அல்லவா? சோ நீங்க அவருடைய 50வது பர்த்டே. சோ ஒரு விஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சும்மா ஜஸ்ட் தலைவா ஹாப்பி பர்த்டே. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா போக்கிரி படத்தை தியேட்டர்ல? இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்களா? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். ப்ரோ நாங்களாம் 2K கிட்ஸ் ப்ரோ. அதெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு கனவு. துப்பாக்கி நேற்று பார்த்து முடிச்சாச்சு. இப்போ போக்கிரி நெக்ஸ்ட்டு சச்சின் போடுறேன்னு சொல்லியிருக்காரு அண்ணன், அதுவும் போடுவார். நான் எதிர்பார்க்கல. இன்னைக்கு ரோபோ சங்கர்லாம் கூட்டின்னு வந்து பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் பங்கம் பண்ணிட்டாங்க.
ஒன்ஸ் மோரு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கேட்காத பாட்டு, அதுக்கப்புறம் எடிட்டிங்கு நேற்று போட்டார், இன்றைக்கும் போட்டார், செம்மையாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்தார், எல்லாம் இவ்வளோ கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காரு விஷ்ணு அண்ணா. ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்களா? ஒன்ஸ் மோர் போட்டார், மேலே இருந்து பேசுகிறாரு, நாங்கள் கேட்டோம்னு சொல்லி அந்த சீனை திரும்பி ரிப்பீட் பண்ணி போடுறாரு, எல்லாமே செம்மையாக பண்ணுறாரு. ஸ்க்ரீன் டூவில் பங்கம் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம டான்ஸ் பார்ட்னர் வந்துட்டாருங்க. அப்படியா ப்ரோ வேற மாதிரி ப்ரோ. கமலா தேட்டர் வந்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு கூட ஈஸியாக டான்ஸ் ஆடலாம் உங்களுக்கு. கம்பெனி அப்ப வந்து யாரும் தளபதிக்காக வரல. 95% 5% இவங்கள மாதிரி ஆளுங்க அவ்வளவுதான். நாங்களாம் கிடையாது. இல்ல பயங்கரமா பாவம் பசங்கனால கொஞ்சம் ஆட முடியல, பொண்ணுங்க கூட வருத்தத்தில் இருக்காங்க. ஆடவே விட மாட்டாங்கண்ணா. அப்படியே கும்பலா வந்து நின்னுக்கிறானுங்க. ஆட சொன்னா போயிட்டு அதான் நீங்க நினைச்ச பொண்ணு கூட ஆட முடியல, வேறவங்க யாரும். எல்லாரும் அந்த பொண்ணு கூட தான் ஆடணும்னு நினைச்சானுங்க. ஆனா நாங்க மட்டும் தான் போய் ஆடி இருந்தோம். 3 பேர் மட்டும் 3 இடியட்ஸ்னுவாங்கல்ல, 3 தற்கூரி ஆடி இருந்தாங்க. ஒரு 3 பேர் மட்டும் டோல் டோல்னுவாங்க. அந்த பாட்டு ஆடினாங்க. வேற மாதிரி தரமான என்ஜாய். இன்னைக்கு எல்லாமே தளபதி பர்த்டேக்கு தளபதி ஸ்பெஷல் தான் ப்ரோ. நீங்க ஓகே, இது கோட்டோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் எப்படி வேற இருந்துச்சு? மாதிரி ப்ரோ. விஎஃப்எக்ஸ்லாம் வேற மாதிரி. அந்த காசு செலவு பண்ணதுக்கு ஒர்த்தா இருக்கு. தளபதி அப்படியே அந்த சின்ன பையன் வேஷத்துல ஒருத்தர் வருவார் பாருங்க, அதை அப்படியே பக்காவா பண்ணிடுறாங்க. தளபதி பையன் மாதிரி அப்பா கேரக்டர் இன்னும் சூப்பரா இருக்கு, பங்கமா இருக்கு. அவர் தான் பார்க்கணும் போயிட்டு. இப்போ லியோ படத்தை கூட கம்பேர் பண்ணும்போது கோட்டுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியா இருந்துச்சுல, அது வந்து இந்த கிளிம்ஸ் வீடியோ பூர்த்தி பண்ணிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இது பூர்த்தி பண்ணிருக்காது. ஆனா கம்பேர் கம்மி. தளபதினாலே மாஸ் தான். இதெல்லாம் கம்பேர் கம்மி. லியோவை கம்பேரே பண்ணாதீங்க. லியோ வேற ரகம். லியோ 2க்கு தான் இப்ப வெயிட்டிங். ஆனா நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு அண்ணன். அதுதான் வந்து கஷ்டமா சரி, இருக்கு. எந்த அளவுக்கு அதை மிஸ் பண்றீங்க? இப்போ வந்து அடுத்து வந்து பாலிடிக்ஸ் குள்ள போறாரு. சோ ஒரு ஹீரோ விஜய் அவங்களோட சைல்ட்ஹுட் ஐயோ bro, அதுதான் bro. எப்படி மிஸ் பண்றீங்க? அது வருஷத்துக்கு ஒரு படம். அது அண்ணன் அதான் சொல்றாரு, வருஷத்துக்கு ஒரு படம் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கேன்றாங்க. ரோபோ சங்கர் அண்ணனும் அதான் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கேன்றாங்க. ஆனா அவர் முடிவை மாத்த முடியாது. அவரு வந்து அரசியல் நல்லது பண்ண போறேன்னு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் அவர் நடிச்சாருன்னா அவ்வளவுதான் உயிரை குத்தலாம் அவருக்கு. செத்துடலாம். ஓகே, இப்ப நடிச்ச படத்தையே வருஷம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது போதும். 4 வாட்டி வந்தேன் ப்ரோ. நான் கில்லி 4 வாட்டி வந்தேன். நான் 6 வாட்டி பார்த்தேன் தலை கில்லிய. சீனியர் எங்க பெரிய ஃபேமிலி. சரி, ஓகே. நான் விஜய் ஃபேன் சார்பா ஒரு பர்த்டே விஷ் உங்க தலைவருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா போகிரி படத்தை? இல்ல இதுக்கு முன்னாடி பாத்துறீங்களா? இல்ல, first time. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? எந்த அளவுக்கு இருந்துச்சு? எப்படி என்ஜாய் சின்ன பண்ணீங்க? வயசுல நான் பிறந்திருக்கிறது 2007ல 2007ல பிறந்தது வந்தது. அப்போல்லாம் நான் சின்ன பையனா. இப்போதான் நான் ரிலீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலீஸ் வெரி வாட்ஸ்அப். நான் இந்த மாதிரி படம்லாம் பார்த்ததே கிடையாது. போக்கிரி, லவ் டுடே, ஒன்ஸ் மோர், இந்த மாதிரி படம்லாம் இந்த மாதிரி படம் கில்லி கூட நான் இப்போ தான் இந்த கில்லி பார்த்து வேறு லெவலில் இருக்குது. போக்கிரி வேறு லெவல், 6 பாட்டுமே வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு போக்கிரி பொங்கல் அந்த இன்ட்ரோ சாங் வேறு லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே தலைவா, நீ 50 வயசு கிளிம்ஸ் வேறு லெவலில் இருக்குது. கோட் படம் ஐ வெயிட்டிங். ஓகே, எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்கன்னா நீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் போறாருலவா? அதான் அந்த கில்லி டைலாக் சொல்கிறோம். அந்த ஏரியா இந்த ஏரியா ஆல் ஏரியா எந்த 2234 தொகுதியில் ஜெயிப்பார். அண்ணன் சிஎம்மாக உட்காருவார். அங்கே வெயிட் பண்ணுறோம். நாங்கள் ஓட்டு தளபதி கண்டிப்பாக தளபதிக்கு தான், வேறு யாருக்குமே கிடையாது. எங்கள் ஓட்டு தளபதிக்கு தான், வேறு யாருக்குமே கிடையாது. ஓகே, ஒரு ஹாப்பி பர்த்டே மட்டும் சொல்லிடுங்க. ஹாப்பி பர்த்டே தலைவா. என்ன படம் பார்த்துட்டு வந்தீங்க? போக்கிரியா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க? ஆப்வியஸ்லி பார்த்தாச்சு நிறைய வாட்டி. எல்லா விஜய் ரிலீஸ்க்கு வந்திருக்கோம் நாங்க. அப்படியா? சரி, ஓகே. அவருடைய 50th பர்த்டே, இதுக்கப்புறமா வந்து படம் நடிக்க மாட்டேன். ஸோ எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க உங்க ஹீரோவை? அவர் வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா நல்லா இருக்கும். of course 50 தான், அவ்வளோ வயசுல ஒன்றும் ஆகல அவருக்கு. ஸோ நடிக்கலாம் படம், தாராளமா நடிக்கலாமா? சரி, ஓகே. கோட்டோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு, பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? 12 பார்த்து உட்காந்து நல்லா பயங்கரமா இருக்கு. டெக்னிக்கலா பயங்கரமா ஹை ஆயிட்டே போயிட்டு இருக்கா. பட் கம்பேரிங் டு லியோ, கோட்டோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. டெக்னிக்கல் வைஸ் நல்லா இருக்கும். ஏன்னா யூஎஸ்ல இருந்து விஎஃப்எக்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் யுவன் பெரிய மியூசிக் வேற காம்போ யுவன் மியூசிக் பண்றாரு. வெங்கட் பிரபு என்ன ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு தெரியல. வேணா அவர் வந்து ஒவ்வொரு ஜானரா ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டாக மாநாடு பார்த்தோம், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். ஆனால் இது ஒரு டெக்னிக்கல் ஃபிலிம். ஏதாவது டைம் ட்ராவல் வச்சா கூட பண்ணலாம். ஏன்னா போஸ்டர் கூட நிறைய டிசைன் பண்ணியிருந்தாங்க. மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுவும் நல்ல ஹைப்பாக இருக்கும் சொல்லிட்டு. பட் சொல்ல முடியாது. ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாக்கா ஒரு ஹைப் ஆகும், மற்றபடி நார்மலாக தான். ஓகே, தளபதிக்கு உங்களுடைய ஒரு விஷ் மட்டும் சொல்லிருங்க. ஹாப்பி பர்த்டே விஜய்னா, உங்களுக்கு ஒரு பெரிய படம் பிடிச்ச ஆக்டருமா? இல்ல தலை ஃபேன் ஆக்சுவலி. தலை ஃபேனா? தலை ஃபேன் பட் யாரும் நம்ப கெட்டப்ல மாட்டீங்க. வந்திருக்கீங்க. இல்ல லைக் எங்க தலைய என்ன சொல்லியிருக்காரு ப்ரோ, எனிமி இல்ல காம்படிட்டர். ஓகே, சரி. எந்த அளவுக்கு படம் என்ஜாய் பண்ணீங்க? செமையா என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. ஏன்னா நாங்க வந்துட்டு யாருமே வந்துட்டு மறக்க முடியாத உண்மைன்னு ஒன்று இருக்கு. என்னன்னா நம்ம சின்ன வயசுல கொஞ்சம்
ரீவாட்ச் பண்ணி பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே தளபதி இருக்கார் இல்லை அக்ரி தான். ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் இந்த படம். ஹியர் ஆஃப்டர் அவர் வந்து இன்னொரு படம் தான் நடிப்பேன், அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் போறேன்னு போதும் சொல்றாரு. ப்ரோ, என்னை கேட்டிங்கன்னா நான் போதும் தான் சொல்லுவேன். அதில் என்னன்னா பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டு என்ட்ரு ஆகிறாரு, அதுக்கு வந்துட்டு லைக் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ பாலிடிக்ஸும் சினிமாவும் வந்துட்டு அவ்வளோ பேலன்சிங் வந்துட்டு ஈஸி கிடையாது. ஓகே, பாலிடிக்ஸ்ல இப்போ வந்து தளபதி ஃபேன்ஸோட சப்போர்ட் இருக்கும், ஒரு தலை ஃபேனா உங்களுடைய சப்போர்ட் அவருடைய கண்டிப்பாக பொலிட்டிக்கல் இருக்கும், இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்துட்டு எப்பயும் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆக்சுவலி தளபதி எப்பயோ வருவார் அப்படின்னு, இதுவே லேட்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகே, கோட் படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. அண்ட் அந்த சாங் இப்போ வந்துட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆமா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் யுவன் ஃபேன் கூட, அதனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப இன்னைக்கு எக்ஸைட்டாக இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒரு தலை ஃபேன், பட் இருந்தாலும் தளபதி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஒரு தலை ஃபேன் சார்பா நண்பர் விஜய் அவர்களுக்கு ஒரு பர்த்டே விஷ் சொல்லிட்டீங்களா? ஹாப்பியஸ்ட் 50th பர்த்டே தளபதி, என்றென்றும் இதய தளபதி.